சின்ன வயசுலேயே என் பேரண்ட்ஸ் யூஸே நான் சரியான வாயாடிண்டு. ஜப்பான் அண்ட் சைனா அவங்களோட டெக்னிக் வாஸ் வெரி குட். யூடியூப்பில் கூகுள் பண்ணி பார்த்தேன் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் choir, ஈவன் இஃப் தே மே நாட் பி டெக்னிக்கலி பிரில்லியன்ட், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹார்ட்டை கேப்சர் பண்ண அபிலிட்டி இருக்கு. வணக்கம் குளோப் தமிழ் உறவுகளே. இலங்கையினுடைய முக்கியமான இசை ஆளுமைகளில் ஒருவரான சௌந்தரி டேவிட் ரொட்ரிகோ அவர்களை இன்று சந்திக்கின்றோம். வணக்கம் சௌந்தரி அவர்களே. சௌந்தரி அவர்களே, நீங்கள் ஒரு இசை ஞானி இளையராஜா அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர். அவருக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் இசைத்து கொண்டு நாங்கள் இதனை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணாமலே. ஓகே, இப்போ மியூசிக்கில் இணைஞ்சு கொண்டீங்க. ஸோ அதாவது என்ன, அம்மா மியூசிக் டீச் பண்ணி கொண்டு இருந்தவர், அண்ட் ஆல்சோ என் கிராண்ட் ஃபாதர் சர்ச்சில் ஆர்கன் ப்ளே பண்ணுறவர். ஸோ ஃப்ரம் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ், ஐ திங்க் என் வயசு ஒரு 4 இருந்திருக்கும், அம்மா வீட்டை டீச் பண்ணக்கல ஐ யூஸ் டு கோ அண்ட் ஜஸ்ட் ட்ரை அவுட் த பியானோ. அப்புறம் என் பேரண்ட்ஸ் அம்மா லேர்ன் பண்ண டீச்சர் மிஸ்ஸஸ் மேரி பிலி மோரியாண்டு. ஷி வாஸ் அ வெரி குட் டீச்சர் அப்போ. நவ் ஷி இஸ் நோ மோர். தென் தே ஸ்டார்டட் சென்டிங் மீ தேர். அண்ட் அப்பாவும் ஹிஸ் பேரண்ட்ஸ் were ஆல்சோ லைக் மியூசிக்கல். ஸோ என் கிராண்ட் பேரண்ட்ஸ் போத் சைட்ஸ்லேயும் மியூசிக் இருந்தது. ஸோ அதால் பேரண்ட்ஸ் புஷ் பண்ணண்டு இல்லை, பட் தே என்கரேஜ் மீ. ஸோ ஐ திங்க் அந்த 4 வயசுலேயே ஐ ஸ்டார்டட் லேர்னிங் த பியானோ. அப்புறம் 7 வயசில் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் த வயலின். அப்போ அந்த டீச்சரும் சரியான ஒரு ஷி இஸ் வெரி ஆம்பிஷியஸ் அண்ட் வெரி குட். அப்போ எல்லா எக்ஸாம்ஸுக்குமே அனுப்பின, காம்படிஷன்ஸ் அனுப்பின. ஸோ ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் ஐ வாஸ் புஷ்ட் இன் டு மியூசிக். ஒரு இந்த இசை, இந்த மியூசிக் படிக்கிற ஆட்கள் வந்து வெரி யங் ஏஜில் படிக்கிறதால ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குதா? இருக்குது. பிகாஸ் அந்த யங் ஏஜில் தான் எங்களோட க்ரூமிங் எல்லாம் அந்த ட்ரைனிங் இருக்கும். பட் ஹேவிங் செட் தட், ஐ திங்க் எனி ஏஜில் யூ கேன் அப்ரிஷியேட் அண்ட் லேர்ன் மியூசிக். ஸோ மியூசிக் லேர்ன் பண்ணுறது இசை ஆர்ட்ஸ் அந்த மேட்டருக்கு, இஃப் யூ ஹேவ் அ பேஷன், உங்களுக்கு அது விருப்பம்ண்டா கோ ஃபார் இட், ஏஜை பார்க்காம. பட் சில்ட்ரன் யங் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறது குட், பிகாஸ் சில்ட்ரன் கேன் கிராஸ்ப் ஈஸிலி ஃப்ரம் எ யங் ஏஜ். இப்போ நீங்கள் வந்து ஹாலி ஃபேமிலி கான்வென்ட்டில் இல்லை படிச்சிருக்கிறீங்க. தமிழில் யார் படிச்சிங்க? எஸ், தமிழில் தான் படித்தேன். அதான், பட் ஐ கெஸ் இந்த தமிழ் அவ்வளோ இட்ஸ் நாட் வெரி குட், பிகாஸ் வளரக்குள்ள வி யூஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அட் ஹோம். அண்ட் யா, பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். தமிழில் O level மட்டும் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் தமிழ். அது அப்புறம் ஐ டிட் இங்கிலீஷ் ஆர்ட்ஸ், அப்புறம் லா செய்தேன். ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாமே இங்கிலீஷில் இருந்தேன். நீங்கள் இப்போ மியூசிக்கில் நீங்கள் வெளிநாட்டில் எல்லாம் போய் படிச்சிருக்கிறீங்க. எப்படி இங்கே உங்களுடைய கரியர் பாத் எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு தேங்க் என் பேரண்ட்ஸ். நான் விரும்பின இதையும் செய்ய விட்டவன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் தோ ஐ ஹேட் பேஷன் ஃபார் மியூசிக், என் ட்ரீம் வந்து டு பிகம் அ லாயர். ஸோ அதால் A-level ரிசல்ட்ஸ் வந்தோடனே ஐ காட் என்ட்ரன்ஸ் இன் டு லா ஃபேக்கல்ட்டி. ஆனால் அந்த சேம் டைமில் ஐ காட் அ ஸ்காலர்ஷிப் டு கோ அண்ட் டூ மை மியூசிக் இன் லண்டன். ஸோ இட் வாஸ் அந்த தடுமாறிக்கொண்டு இருந்தேன் எந்த பாத் எடுக்கிறேன்ட்டு. பட் தேங்க் காட், ஐ ரியலி தேங்க் காட் அபவுட். எனக்கு யூனிவர்சிட்டியால் டிஃபர்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க 1 இயருக்கு. ஸோ they said go and finish your music and come back and join law faculty in Colombo.
ஸோ அதால் ஸோ ஐ வெண்ட் A level முடிச்சு ஐ வெண்ட் டு லண்டன் மியூசிக்கை செய்துட்டு திருப்பி வந்து ஐ ஜாயின் லா ஃபேக்கல்ட்டி. ஸோ அதாவது இப்போ எங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க தானே, குறிப்பாக தமிழ் பேரண்ட்ஸ் மாதிரி இப்போ எப்படியாவது நீ ஒரு போயிடும் படிப்புல இருக்கணும்னு யோசிப்பாங்க. அப்போ அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு சேம் டைம் லோவிலேயும் ஒரு டிகிரி லோயராக இருக்கிறீங்க, அதே நேரத்தில் மியூசிக் பேரலாக செய்ததுக்கு காரணமும் அப்படி ஒன்று இருக்குதா? நான் ஐ ஒன்ட் சே பேரண்ட்ஸ் ப்ரெஷரைஸ் பண்ணண்டு, பட் ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்னீங்க from a Tamil background they all want their child to be doctor, lawyer, accountant, but சின்ன வயசுலேயே என் பேரண்ட்ஸ் யூஸ் சே நான் சரியான வாயாடிண்டு. ஸோ ஐ இம்மீடியட்லி ரிட்டார்ட் எதுக்கும் ஆர்கியூமெண்ட் எடுப்பேன். ஸோ அதால் அப்பா சின்ன வயசுலேயே சே யூ பெட்டர் பிகம் அ லாயர்ண்டு. ஸோ ஐ திங்க் அது மைண்டில் இருந்து ஸோ ஃபைனலி A level முடியக்குள்ள ஐ வாஸ் லைக் நோ ஐ வாண்ட் டு டூ லா. அவள் ஃபோர்ஸ் பண்ணல, பட் ஐ வாண்டட் டு. மற்றது ஐ திங்க் சின்ன வயசுலேயே ஐ வாண்டட் டு manage a lot of things together. So enakku even though I like music I wanted to do law also. So luckily with God's grace and parents support enakku ரெண்டும் செய்ய முடிஞ்சது. நீங்க வந்து இது மியூசிக்கில் பேஷனோடு இருக்கும்போது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மியூசிக்கில் அந்த அளவு இன்வால்மெண்ட்டோட ஒரு மியூசிக் கல்ச்சர் ஒன்று இங்கே இருந்துச்சா? இங்கே அதாவது டீச்சர் பார்க்க போனேன்னா ஐ திங்க் ஐ வென்ட் டு த பெஸ்ட் டீச்சர், பட் எந்த டைம் ஸோ தட் வாஸ் 90s. அந்த டைம்லேயும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபர்ஸ்ட் டீச்சர் வாஸ் மேரி பிலிமோரியா. அவள் தென் ஷி காட் சிக், தென் ஐ வென்ட் டு ஹர் ஸ்டூடெண்ட் ராம்யா டிலிவரா பரேராண்டு. she had gone to London and studied at the Royal Academy of Music, and she came back to Colombo and ava teach panaduranga. So appadi there were a few people who stood out, and there are other musicians who are senior to me who have done very well world over. But neenga sonna mari it was a few. So on the background la to actually achieve and go abroad I thought was challenging. And matter when we go inga, even if you might be good, anga ponana you have the very brilliant Japanese pianists. Pura England le there are very good musicians. Pura and the Europe la paaka ponanda very hard working. Pura Greek la there were some pianists who were very musical. So anga ponana you have to work hard. Inga evla good irundandalum when you go there you are thrown into a pool of brilliant musicians. So enakku and the experience, okay yes I studied, but and the experience was a really good experience because you don't think you are the best, you know you have to work hard to be even good. So I was happy I went there and then able to come here and maybe share my experience. மியூசிக்கில் ஒரு ஆளுக்கு நெக்ஸ்ட் டு நோ நாலேஜ் ஒன்று இருந்தால் அவருக்கு தெரியலேண்டா எனக்கு சும்மா சாதாரணமாக இதொண்டு பண்ணுங்க. இப்போ கீழைத்தே இசை, வெஸ்டர்ன் மியூசிக் அப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி எத்தனை வகையான மியூசிக் இருக்குது? So there is so much. Okay, நீங்க சொன்ன western culture, then our own Carnatic music இருக்கு, then of course pop music, R&B, gospel, fusion, hip hop, அப்படி கணக்க மியூசிக் இருக்கு. Main thing is do you appreciate music? அதுவும் இது என் பர்சனல் ஒப்பீனியன். I don't like to categorize anyone. இப்போ 20 years ago I never thought I'll be playing Tamil music. Not because I didn't like it, because in the mind I was just a western classically trained pianist. But now I have opened doors to all kinds of music. So adala I think firstly learn to appreciate music. Adupra ungalku you might have your speciality. Like to this day I still think I am a classically trained pianist, but adala that I haven't stopped myself from learning and liking other kinds of music. So the world is yours, and with so much music around in the world, try to find what you like. ஒரு மியூசிக் படிக்கிற ஆளுக்கு எப்படி opportunities இருக்குது? So opportunities thirdனா கட்டாயம் இருக்கும், but it won't come easily. அதான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ அஃப்கோர்ஸ்
90s we were not that developed. Ippa you have your internet, you have social media connecting you. Europe la oru competition irundanda you will see the post online. So ippa opportunities irukku. So I think you third on them. You had to Google and look for competitions, you had to Google and look for music colleges. Opportunities irukku, but adoda you have to work really hard. I told you 90s le it was challenging. Ippa I think musicians are at another level world over. So naanga Sri Lankans are very talented. Naanga compete panonumanda, we have to look for our opportunities and naanga sariyana hard work panonum. Adhan end humble advice. நீங்க ஹார்ட் ஒர்க் கண்டு திருப்பி சொல்றபடியா நீங்க லோவும் செய்து கொண்டு ஒரு நாளைக்கு அப்படி எவ்வளவு நேரம் நீங்க பிராக்டீஸ் பண்ணுவீங்க? So I'll give you an example. Adavadhu so I remember in the law finals inga irukakala and the time I had shows. I think I was training schools appadi kanaka shows in there. So I remember talking to one of my lecturers. Ippa she's a very good friend and a criminal law lecturer, Miss Bhuvana Sundari inde. நான் அழுது ஃபோனில் கதைக்கிறேன்னா பிகாஸ் ஐ சே ஐ எம் நாட் ஸ்டடிங் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 24/7 புக்கோடு இருப்பாங்க. நான் இங்கே போய் ஆனுவல் இவெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறேன், இங்கே ரிஹர்சல். அப்போ அவள் கொடுத்த அட்வைஸ் தான் ஐ நவ் டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது உங்களோட டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 hours மியூசிக் ஷோவில் இருந்தேன்டா ஐ மேக் ஷுவர் ஐ ஹாவ் 8 hours ஆஃப் ஸ்டடீஸ். அந்த 8 hour ஸ்டடீஸில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். நான் டுடே ஐ ஹேவ் டு டூ திஸ். ஸோ பிகாஸ் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த what do you say டிசிப்ளின் இருந்தபடியே ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். இட் வாஸ் ஹார்ட், ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் பர்சிவியரன்ஸ் இருந்தால் யாருக்கும் செய்ய முடியும். நாட் ஜஸ்ட் மீ, எனிஒன் கேன் டூ இட். நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க இந்த ஜப்பானீஸ், ஸ்பேனிஷ், க்ரீக் அப்படிலாம் சொன்னீங்க. சில லாங்குவேஜ், சில ஆக்கோட பாடி லாங்குவேஜே ஒரு மியூசிக்கலாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது வேர்ல்டில் இப்போ நீங்கள் படிச்சிருக்கிற ராயல் இன்ஸ்டியூட் காலேஜா அதில் படிச்சிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது எந்த நாட்டு ஆக்கள் வந்து கூட இதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கிறாங்க? Different countries different but say speciality இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஜப்பான் அண்ட் சைனா அவங்களோட டெக்னிக் வாஸ் வெரி குட். ஸோ அவங்க டெக்னிக் வாஸ் பிரில்லியன்ட்ன்றபடியாக ஸ்கோர் பண்ணுவாங்க பர்ஃபார்மன்ஸஸில். பிறகு நான் சொன்ன மாதிரி க்ரீக் எனக்கு க்ரீக் பியானிஸ்ட் ஐ வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் தெம் பிகாஸ் அவங்க சரியான ஹார்ட்டோட வெரி மியூசிக்கல். ஸோ அதால் எனக்கு தட் மியூசிக்காலிட்டி யூஸ் டு ஸ்பீக். அப்படி வேறு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ இது நான் பியானிஸ்ட் பற்றி கதைக்கிறேன் நான். பட் சில நேரம் வாய்ஸ் சிங்கர்ஸும் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள் லைக் சம் கிரேட் சிங்கர்ஸ், even choirs I think are from South Africa. And as South Africans வந்து they have rhythm in their body, they have soul in their music. ஸோ அதால் நீங்கள் இப்போ யூடியூப்பில் கூகுள் பண்ணி பார்த்தா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் choir, ஈவன் இஃப் தே மே நாட் பி டெக்னிக்கலி பிரில்லியன்ட், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹார்ட்டை கேப்சர் பண்ண அபிலிட்டி இருக்குது. So like that different parts of the world have their own specialities. இப்போ நான் சொல்கிறேன் ஒரு மியூசிக்கில் பியானிஸ்டாக வர ஆசைப்படுறவர் இவங்க எல்லாம் யாரையாவது ரிஃபர் பண்ணணும் அப்படி என்ற வேர்ல்டில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆக்கள் யார்? ஸோ நானடா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எந்த காலேஜுக்கு போகிறது, ராயல் காலேஜ் ஆஃப் மியூசிக். பட் அப்படி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் பிகாஸ் ஐ திங்க் அந்த மியூசிக் காலேஜில் போய் கிடைக்கிற ட்ரைனிங் is very important. நீங்கள் மியூசிக்கில் அவ்வளோ கமிட்டடாக இருக்கிற. இட்ஸ் லைக் அ ஸ்பெஷாலிட்டி. இஃப் யூ வாண்ட் டு டூ law, you go to law faculty. So like that, மியூசிக்கில் if you want to specialize, go to a top music college. But it's very expensive. So அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுல you have to work hard here.
So obviously நான் recommend பண்ணுவேன் எந்த காலேஜுக்கு போகிறது. But there are other, Juilliard in the States is very good. அதில் we have a very renowned Sri Lankan who is also a professor there. பிறகு Royal Academy of Music is very good. So அப்படி there are different colleges if someone wants to specialize. நீங்கள் இந்திய உங்களோட இதை நான் வாசிக்கும் போது நீங்கள் இந்திய மியூசிக்லையும் நீங்கள் ஒரு ஃபேனாக இருக்கிறீங்க, அதை பற்றியும் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்திய மியூசிக்கோட இருக்கிற ஆர்வம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். Okay, so to be honest, obviously in the training வந்து Western classical culture. But school இருக்கக்குள்ள, because I was in the Tamil medium, so school every year they have Tamil Day, Kalai Villa. So Kalai Villaku there were few, at the school I used to anyway play the organ in the church because I went to Holy Family Convent Church. So Kalai Villa varakala seniors வந்து கேட்பாங்க, oh can you play these 3 songs in the organ performances. So அப்படி ஒவ்வொரு இயரும் I used to collect about 3 or 4 Ilayaraja songs, A.R. Rahman songs அப்படி collect பண்ணி. Then அதுப்புறம் when I left school I went into totally Western classical. Then I must give credit to my husband. So அவர் ஒரு musician and he is Indian. So it is because of him that I really took a liking to Indian film music also. And so adala he made me, not that he made me, but because he used to be into it, நான் கணக்கு இளையராஜா, A.R. Rahman and அப்படியான மியூசிக் கேட்டு, so now it has grown into me. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்க்கும்போது தமிழ் கல்ச்சர், தமிழ் மியூசிக் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி எங்களோட தமிழ் மியூசிக் வந்து வேர்ல்டு மியூசிக்கு ஒரு ஓப்பனாக இருந்திருக்கு. அந்த மியூசிக்கை பார்க்கும்போது நீங்கள் இளையராஜா, ஏஆர் ரஹ்மானை சொல்கிறபடி அவங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்ஸை சொல்ல முடியும். எப்படி அவங்க அந்த ஓப்பனாக இருந்திருக்காங்க? So actually they have been very open in the sense, நீங்கள் இளையராஜா மியூசிக்கை like if you listen to it closely, on the background music பார்த்தா he uses a lot of Western cultural influences, orchestra. Butterfly, butterfly, Matadevan, A.R. Rahman, he has done a musical, Bombay Dreams, with Andrew Lloyd Webber, right, who is a big name in the musical. So appadi I think Indians have really taken it out there to the world. And I think at the end of the day, music doesn't have a particular language, enakku sonna mari. So because of that, music is able to reach out to everyone no matter where you come from. இப்போ நாங்கள் பார்க்குற நீங்களும் இப்போ ரியாலிட்டி ஷோஸ்லாம் ஜட்ஜாக எல்லாம் உங்களை பார்த்துருக்குறேன். இலங்கையில் பார்க்கும்போது ஹாலிவுட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி விளங்குது பார்க்கும்போது, பாடுற ஆக்கள் எல்லாம். அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆக்களுக்கும் இந்திய ஆக்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்ச், அதுக்கெல்லாம் எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குது, இப்போ எதுவும் நடக்குதா? There is potential and nadakkudu, but I think we can take it to another level. Appadi I must say the Indian High Commission in Sri Lanka and Swami Vivekananda Cultural Center, they do their events, appadi cultural ties undaki varanga. But the reality shows and like you said, kanaka Hollywood influence irukku. So even whether it's Got Talent or The Voice, and the franchise padi we have to follow certain ways of conducting the show. So adala restrictions irukku. So I feel angada true Sri Lankanness, Indianness doesn't come out in sometimes in those instances because of the Western influence kanaka irukrapadiya. So if Sri Lankans and Indians can think differently and angada own talent showcase pani something that is from our soil, it would be really good. But who knows appa varamannu paapom. இப்போ நான் இன்னொரு விஷயம் பார்க்குறேன், மியூசிக் கண்டு வரும்போது நிறைய காப்பிரைட்ஸ் வருது. எல்லா இடத்துலையும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போடுறதாலும் ஏதாவது ப்ரொஜெக்ட் நாங்கள் செய்தாலும் எங்கேயாவது இருந்த ஒரு இது மியூசிக்கை போடுற மாதிரி தான் யோசிப்போம். இது சில நேரம் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ண்டு சில நேரம் காப்பிரைட்டும் வந்துடும். அப்படி வரும்போது இந்த இந்த இது வந்து எவ்வளவு
மோசமாக இருக்குது அல்லது எவ்வளவு சிவியராக இருக்குது இந்த காப்பிரைட் இஷ்யூ? ஸோ there are two ways of looking at it. இப்போ நான் ஒரு ஒரிஜினல் செய்தேன் தமிழ் சாங் a year ago. அதை ரிலீஸ் பண்ணி ஓகே ஆப்வியஸ்லி இப்போ அது சாங் இஸ் ஸ்டில் நியூ. பட் இஃப் somebody copies it, I will be happy என்னன்னா அந்த சாங் இஸ் கெட்டிங் பாப்புலர். பட் அந்த some people அந்த கம்போசரை அக்னாலேஜ் பண்ணாமலே காப்பி பண்ணாங்க and they say it is their work. அதில் தான் there is a fault. மற்றது Sri Lanka has the Intellectual Property Act, but nobody pays attention to it. So songs that are really famous, royalties you have to pay. Or production செய்யறனாலும் you have to pay entertainment tax. So some people don't follow that. I think it's important அவங்க follow பண்ணணும்னு because you have to respect the composer, you have to respect the lyricist. So some people, composers make money out of their compositions. அதை நாங்கள் respect பண்ணணும் because that is their job, that is their living. So I don't want to comment, but I think அங்கட copyright laws இருக்கு, but I don't think many follow them. இப்போ இன்னொரு இதில் இப்போ நான் பார்க்குறேன், இன்னொரு இதை நான் யோசிக்கிறேன்னா, அதாவது இந்திய மியூசிக்கில் எல்லாம் நாங்கள் பார்த்தா சிலாக்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட லைஃப்பை பார்த்தா ரியல் லைஃப்பில் தே ஆர் ஸ்டில் எக்கனாமிக்காக அவங்க சஃபர் பண்ணுற மாதிரி தோன்றுது. ஆனால் வெளிநாடுகளில் சில பேர் ஒரு சில பாடல்களை பாடி இருப்பாங்க, ஆனால் தே ஆர் செட்டில் ஃபார் லைஃப் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? ஸோ எனக்கு அந்த ஆன்சர்ஸ் இல்லை, பட் ஐ நோ நீங்கள் சொல்கிற சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஐ கெஸ் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட யூ ஹேவ். So when I studied entertainment law, there is someone called a talent agent. இப்போ நாங்கள் என்னென்னா we are the musicians, we are the composers, we are the performers, we are the talent agents, we are promoting ourselves. So it's சரியான கஷ்டம். அங்கண்டா இப்போ if I had composed a song in the States or say another famous musician in Sri Lanka composes, then we go and give it to a talent agent. Agent வந்து they send it to all the label companies. அப்படி so there are different what shall I say, there is structure in place. Even royalties collect பண்ண there is a collective society rights management group that collects your royalties. So அதெல்லாம் we don't have those procedures in place. That's why there are brilliant musicians who don't have opportunities, which is very sad. இந்த ராயல்ட்டி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு தானே, அது வந்து இலங்கை போன்ற இந்தியா போன்ற நாடுகளில் இப்போ இருக்கிறது வந்து ஏதாவது ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெனிஃபிட்டாக வருகுதா? There is. India, it's more strict than Sri Lanka. So there is anga yarum, you can't just perform songs without getting permission and playing royalties. Sri Lanka, there are musicians who are putting together something, but the law is there. You have to just start making sure the law is practiced and followed. அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த கொரோனா COVID-19 உலகத்தில் நிறைய பேருக்கு ஜாப் போயிட்டு, நிறைய பேருக்கு இருக்கிற ஜாப்பும் போயிருமான்ற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மியூசிக் இண்டஸ்ட்ரி என்றது எந்த அளவுக்கு இதனால் எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு? I think music industry has been affected very badly. அதாவது அங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கேன்சல். ஐ டோன்ட் நோ வெதர் யூ நியூ, பட் March 27th நாங்கள் காதலிலிருந்து ஃபர்ஸ்ட் தமிழ் ஷோ வாஸ் கோனா ஹேப்பன். அது ஃபர்ஸ்ட் லாக்டவுனோட we postponed it. We planned to have it last Sunday, October 17th, last Saturday. அதுவும் postponed. So it's a total loss, right? அதுபோல் I know so many musicians, friends of mine, hotelsல play பண்ணுற bands, bookings, shows, weddings, எல்லாம் cancel. So there are people who make money out of those. So musicians are hit really badly. Even music teachers, even music schools, it's bad because okay, நாங்கள் இப்போ எங்களோட academy is running on Zoom, but online classes சரியான கஷ்டம் because you can't get that effect you get teaching a student live. So it's really bad. கொரோனாக்கு முன்னுக்கு நான் வாசித்த ஒரு ஆர்டிக்கலில் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டு வரும்போது நிறைய ஜாப் வந்து இப்போ இருக்கிறது இல்லாமல் போயிடும்.
அதனால் உங்களோட பிள்ளைகளை வந்து இப்படி மியூசிஷியன் மாதிரி அவங்கள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை படிப்பீங்க, அவங்கள மியூசிக்கில் வளருங்க, அது மாதிரி சில சர்டன் இதுக்கு படிப்பீங்க இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஸ்டில் வேலிட்னு நினைக்கிறீங்களா? ஸோ இப்படி தான் வெதர் கொரோனா நோ கொரோனா, ஐ திங்க் ஒரு சைல்ட் whether it's music or arts or dance, if they have another extracurricular activity in the arts, that makes the person a better person. He or she can deal with stress. It makes you better prepared for the world. So adala, I think regardless of corona, if a child takes up to music, it would be great, because it also calms you down. Like sometimes enakku music is so calming. கலைஞர் வந்து ரியலி அவருடைய ஹார்ட் அண்ட் சோல் அதிலேயே போட்டு முழுமையாக அர்ப்பணிப்போடு பாடியிருக்கிறார். அப்படி என்று நீங்கள் ஒரு இசை ஆர்வலர் என்ற இசை ஆளுமை என்றபடியே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி உங்களால் செய்யலாம் தானே. இவர் வந்து ரியலி இதுக்கு எஃபர்ட் வந்து போட்டிருக்காரு. அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும்? So because I have studied music, இப்போ நான் say ஒரு காம்படிஷன் ஜட்ஜ் பண்ணேன்டா, I will look at the overall performance, பிற டெக்னிக் பார்ப்பேன், வாய்ஸ் அண்டா அவங்களோட வேர்ட்ஸ், கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட்ஸ், பிச்சில் பாடுறாங்களா, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நான் ஜட்ஜ் பண்ணேன் ஆஸ் அ மியூசிஷியன். பட் நீங்கள் இஃப் யூ ஆர் லிசனிங் டு சம்ஒன் அண்ட் அந்த வாய்ஸ் உங்களுக்கு ஸ்பீக் பண்ணால், ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மியூசிஷியன் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு விட a person on the street, if he can listen to a piece of music இல்லாட்டி ஒரு வாய்ஸ் அண்ட் அந்த வாய்ஸ் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுண்டா, அதுதான் பெஸ்ட் ஜட்ஜ்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸில் எல்லாம் வந்து பாடுறாங்க, அவங்களுக்கு ஒரு சங்கீதத்தை முறைப்படி படித்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படி இருக்கையில் உங்களை மாதிரி ஆக்கள் ஃபுல் ராயல் காலேஜில் யூகேயில் படிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் அதிலேயே அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தா சில நேரத்தில் அவங்களுக்கு அது இருக்காது இல்லையா? பட் ஐ டோன்ட் திங்க் நாங்கள் அப்படி ஸ்ட்ரிக்டாக பார்க்குறேன், பிகாஸ் வி ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார் டேலண்ட். ஸோ அந்த டேலண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணா we will definitely give them a chance, and அந்த talent has room to improve. So ஒரு talent இருக்கிற ஆளுக்கு we have to give them opportunities. Opportunities not just to go and sing or not to release a singer, but to learn and improve themselves. அது important. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல உங்களோட பழைய இன்டர்வியூவில் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, இப்போ ஃப்ரான்ஸில் வந்து இருக்கிற அந்த பைப் ஆர்கன்ஸ் அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங்கை தருமண்டு. என்ன இந்த ஆர்கன்லேயும் ஒரு ஆள் அவருடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் ஒரு ஸ்பெஷல் இதோண்டு இருக்குதா? இருக்குது. பிகாஸ் அந்த சம்டைம்ஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எடுத்தேன்டா, ஃப்ரம் அ மெர்சிடிஸ் பென்ஸ் டு அ ஃபெராரி, அப்படி பிராண்ட்ஸ் இருக்கு. So like that, ஒரு piano எடுத்தாலும் Steinway is the best brand. Steinway piano. Even in pipe organs, there are those well-known names. So sometimes ஒரு musicianக்கு, if you get those instruments, you can convey more because the instruments are really high quality. So அப்படி brands இருக்கு. Now sadly Sri Lankanல எங்களோட performing hallsல either Lionel Went or Bishops ஒரு Steinway piano இல்லை அங்களுக்கு. So foreign artists வரக்குள்ள எல்லாம் they struggle hard, but let's hope one day we will have it. இலங்கையிலே இல்லையா அந்த? I think there is one privately owned Steinway and a hall. அதெல்லாம் எவ்வளவு பிரைஸ் அது? It's very expensive. நான் செக் பண்ணவே இல்லை because I can't afford it. Is it? Okay.
இப்போ நீங்கள் எவ்வளவோ இசையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, வெஸ்டர்ன் இசை, கர்நாடிக், இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்து நீங்கள் ஒன்று செய்யணுமென்று நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி உங்களோட ஒரிஜினல் இசை அதை பற்றி நீங்கள் என்னென்ன செய்திருக்கீங்க இது வரைக்கும்? ஸோ I must give credit to the husband and like not promoted, but he encouraged me to write in the original music. So 2016 I did a show adu mulukka in the original music but different styles. So adula there was a Tamil original song, a Sinhala song, in the classical influence or the classically there was one called baroque rock, as in rock influence kuda irundha. So like that I have composed a lot. Actual recording and only 4 songs we have actually recorded. Future I hope to compose, but time in that matter the composing you can't if I want to compose I can't sit and write. Other than the inspiration varonum. சில நேரம் கம்போஸ் பண்றேன்னு சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க இந்த மியூசிக்கை இவர் வந்து ஒரு 5 மினிட்ஸில் கம்போஸ் பண்ணினார் அப்படின்னு எல்லாம் நான் பார்ப்போம். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலுக்கு சரி வருமா அப்படி? So இப்படித்தான் when you start composing commercially, say ஒரு மூவிக்கு they give you a brief and say okay in the hero is going here or in the background. So sometimes with that you might be able to do it. But if you are doing a song or something that means something to you, enakanda you have to be inspired. And the inspiration appa varumandu theriyadu. Like the English song I did, I remember I couldn't sleep one night, nithriye varilla. So at the time elubbi ennoru melody vandu, that night or 2 hours kula I finished that song lyrics order. That song is going to be released naan ungalku anupuren. But appadi moments irukku, but I think everyone has different ways of being inspired. உங்களுக்கு இந்த காதலில்ன்றது உங்களோட ஒரிஜினல் சாங், அது வந்து அதை உருவாயின பேக்ரவுண்ட் என்னது? ஸோ காதலில் வந்து எனக்கு மெலடி வாஸ் இன் மை மைண்ட், பட் இப்போ உங்களுக்கு ஐ திங்க் யூ வுட் ஹவ் ரியலைஸ் இந்த தமிழ் அப்படி வராது. லிரிக்ஸ் நான் செய்யலை. ஸோ லிரிக்ஸ் வந்து மிஸ்ஸஸ் செந்தில்குமார் என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட், ஹீஸ் அ வெரி குட் லிரிசிஸ்ட் இன் சென்னை. ஸோ அவருக்கு நான் மெலடி அண்ட் மூட சொன்னேன். ஐ செட் இது தான் இந்த மைண்டில் இருந்த நான் கம்போஸ் பண்ணக்கலாம், அதுக்கு வேர்ட்ஸ் போட்டு தாங்க. ஸோ இட் வாஸ் ஹிஸ் லிரிக்ஸ். ஸோ லக்கிலி அவர்கிட்ட நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஹிஸ் லிரிக்ஸ் ஆர் வெரி குட். ஸோ ரெண்டும் ஜெல் பண்ணி அப்புறம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணேன். வலி மட்டும் வேண்டுமா, தீயிலே இவள் மனமும் வேகுதே, எந்தன் கால்களோ வழி தவறி போகுமோ, வாழும் நாட்களை என்ன சொல்லி போக்குவே நீ, இன்றி காதலில் வலி மட்டும் வேண்டுமா, விட்டு போவதா. இவ்வளவு நேரமும் நம்மோடு உரையாற்றிய சௌந்தரி டேவிட் அவர்களுக்கு மீண்டுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.